ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்க பாருங்கள். அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எந்தமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பதவி தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு 9/5/2025 29/5/2025 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் டென்டேட்டிவாக உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒவ்வொரு சர்க்கிள் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை சர்க்கிளில் வரும். ஸோ சென்னை சர்க்கிளில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி கொடுத்துருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். 120 வேக்கன்சி பார்த்தா சென்னைக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 18, எஸ்டிக்கு 9, ஓபிசிக்கு 32, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் 12, ஜென்ரலுக்கு 49, டோட்டலாக 120 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவராக 2600 வேக்கன்சி இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏஜ் மீட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி அதிகபட்சமாக 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஓபிசி என்சியில் பார்த்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த வேலைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்கள் எனி ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் அல்லது எனி ரீஜனல் ரூரல் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே வர ஏதாச்சும் பேங்க்கில் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதேமாரி லோக்கல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த சர்க்கிள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சர்க்கிளுக்கான லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. நம்ம சர்க்கிளுக்கு நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் எப்படி உங்களை செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. செலெக்ஷன் போஸில் ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அதுவும் ஆப்ஜெக்ட் டைப்பாக மொத்தமாக 120 கொஷின்ஸ் வைக்கிறாங்க. 120 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. அதுக்கப்புறம் டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் எக்ஸாம் இருக்க போது 30 நிமிஷம். டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கான லெட்டர் ரைட்டிங் எஸ்ஸே மாரி அது ஒரு எக்ஸாம் இருக்க போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெனால்ட்டி மார்க் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூவில் 50 மதிப்பெண். அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கிளியர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்க ரிசர்வேஷன் படி, ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்ஸ் சென்டர் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேலரி பொறுத்த வரைக்கும் 48,480 ரூபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. போக போக உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ், இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கேட்டகரி, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன், ஓபிசி நீங்கள் 750 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி பார்த்தா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாகவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன், ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் இருந்தாவே போதுமானது நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அடுத்த கட்டமாக எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை போன்ற இடங்களில் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு நியரஸ்ட்டாக எதுவோ அங்கே எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இதான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க். சில போயிட்டு கிளிக்கர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ மொத்தமாக ஒரு 6 ஸ்டெப் தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பேஜில் உங்கள் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் பேஜில் மற்ற இன்ஃபர்மேஷன், ஸோ நீங்கள் எந்த சென்டரில் எக்ஸாம் எழுத போகிறீங்க, உங்களுடைய ரிலிஜன் என்ன, கம்யூனிட்டி என்ன, உங்கள் ஃபாதர் மதர் நேம் என்ன, அதை பற்றிலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எல்லாமே டீட்டெயில் பேஜில் ஃபில் பண்ணிட்டு ப்ரிவ்யூ வரும்.
ப்ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்டில் போயிட்டு உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் அந்த ஹேண்ட் ஐடென்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தா அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டாவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா அர்த்தம். ஓகே, இதுக்கப்புறம் எக்ஸாம் தான் விடுவாங்க. எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வரும். சேம் இதே வெப்சைட்டில் போயிட்டு எக்ஸாமுக்கான ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காலும் அங்கே போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.